பின்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 வருவாய் மாவட்டத்தில் இருக்கிற கழக நண்பர்கள் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை அமைத்துக் கொண்டு அவரவர்கள் மனுக்களை தலைமை கழகத்திலே, குறிப்பாக அறிவாலயத்திலே மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் என்பது கழகத்தின் சார்பாக வடக்கு தெற்கு என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் வருவாய் மாவட்டத்தில் 8 தொகுதிகள் அடங்கியிருப்பது தான் திருவண்ணாமலை மாவட்டம். அந்த திருவண்ணாமலை மாவட்டம் 8 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து கழக நண்பர்கள் சிறப்பாக தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அடியேன் கலைஞர் தொண்டனாக இருக்கிற நான் திருவண்ணாமலை சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்காக கழகத்தாருடைய வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் நான் அறிவாலயத்தில் மனு செய்திருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் அந்த தொகுதியில நிறுத்துவதற்கு எனக்கு ஆணையிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உதயசூரில் நின்று வெற்றி பெறுவதற்கு தயாராக களம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக 57 தேர்தலில் நின்ற பொழுது தமிழ்நாட்டிலே 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அப்பொழுது தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களில் திருவண்ணாமலை தொகுதி ஒன்று. அன்றைக்கு 57 முதலாக திருவண்ணாமலை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வெற்றி பெற்றது. அண்ணன் பாவுசா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய வரை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறது அல்லது கூட்டணி கட்சி வெற்றி பெறும். இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரை திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக நண்பர்கள் இதுவரைக்கும் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தொகுதி. எனவே அந்த தொகுதியில் அந்த தொகுதி என்பதை விட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற 8 சட்டமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியும் இந்த முறை 100% அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அண்ணில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒட்டிருக்கிற ஏறத்தாழ 41 தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிற அந்த பகுதியில் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என மண்டல பொறுப்பாளராக போட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தொடர்ந்து திருவண்ணாமலை பகுதியில் இளைஞனுடைய செயலராக இருக்கிற மாண்புமிகு தம்பி உதயநிதி அவருடைய தலைமையில் இளைஞனுடைய மாபெரும் ஒரு மாநாடு நடைபெற்றது திருவண்ணாமலையில். 1 மாத காலத்திற்கு முன்னால் திருப்பத்தூரில் BLA 2, BLA C, BLA BDA என்ற அடிப்படையில் 1.5 லட்சம் பேர் அடங்கிய ஒரு பயிற்சி முகாம் மண்டல மாநாடு முதலமைச்சருடைய தலைமையிலே நடைபெற்றது. ஆக இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிற எழுச்சியை பார்த்து 41 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெல்லும் என்ற அடிப்படையில் தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. எனவே அந்த நம்பிக்கை வாழ்க்கை என்ற அடிப்படையில் இந்த வடக்கு மண்டலத்தில் இருக்கிற 41 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் தான் வெல்லும் என்பதில் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என்று அறிவிக்கிறாரோ அத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு முனைப்போடு நாங்கள் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.